நான் அவனுக்கு செஞ்சதுக்காக நான் மன்னிக்க மாட்டேனும் மன்னிக்கவே முடியாதுன்னு அவன் சொன்னான். நீ அதுக்கு மன்னிப்பு கேட்டியா? நான் ஏன் கேட்கணும்? அவன் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டானே, அப்புறம் கேட்டு என்ன பிரயோஜனம்? அதையோ மன்னிக்கப்படணும்னு நீ மன்னிப்பு கேட்க கூடாது. மனம் திரும்புறதால மன்னிப்பு கேட்கணும். மன்னிக்கப்படுறது அந்த அடுத்த நபர் நமக்கு கொடுக்கிற பரிசு. எனக்கு எதிரா பாவம் செஞ்ச ஒருத்தனை நான் என்ன செய்யறது? அவன் எனக்கு எதிர 7 முறை பாவம் செஞ்சிருக்கான். இப்போதைக்கு அந்த 7 வச்சுக்கலாம். நான் அவனை மன்னிக்கணுமா? இல்ல, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும். உனக்கு நல்லாவே தெரியும், நான் சரியா 77 முறை மட்டும் சொல்ல. 70 முறை. அது நிறைவை தாண்டி ஒரு நிறைவு, முடிவில்லாத எல்லையற்ற ஒருவித மன்னிப்பு. நான் உன்னை மன்னிச்சிட்டேன், எல்லாமே மறந்துட்டேன்.